அதுல பாத்தீங்க அப்படின்னா அரசியல் ரீதியா தான் அவருக்கு வந்து அழுத்தங்கள் இருக்கு. கூட்டணிக்குள்ள வரதற்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து பாஜகவினர் வந்து எடுத்து பண்றாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு. பிஜேபி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களுக்கு விஜய்ங்கிற இந்த ஓட் பேங்க் வந்து அதிமுகவோட வெற்றியை சிதைச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பார்வையில பாக்குறாங்க. ஆனா என்ன காரணம்னா, அவங்களால ஒரு கூட்டத்தை கூட, தனக்கு வர ஒரு கூட்டத்தை கூட ஒரு ஒழுங்காக கட்டுப்படுத்தி ஒரு சாதாரண கூட்டத்தை கூட நடத்த முடியாதவங்க நீங்க 7 கோடி மக்களை எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்ண போறாங்க? மாற்று வேணும் நினைக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான விஷயங்களை அது இருக்குமா? ஆனா சாத்தியக்கூறுகள் வேணும் இல்ல. ஜென்ஸின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜென்ரேஷன் ஆகும். அப்போ அந்த ஃபோர்ஸை வந்து நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கதவை திறந்து விட்டா திமுத்திமுத்திமுன்னு வர்ற மாதிரியும் டிவிக்கேன்னு எங்க பார்த்தாலும் கத்துறாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல ஏதாவது ஈவெண்ட் நடந்தா கூட அங்கே போய் டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்காங்க. அவருக்கு அரசியல் தெரியவே இல்லைங்கிறது. அரசியல் தங்களுக்கு தெரிந்து விட்டதாக அவர்கள் கனவுலகத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அரசியல் என்ன தெரியுங்களா? சினிமாவில் வந்து அவங்க விஜய் என்ன அரசியல் பண்ணாரோ அதுதான் அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு புரியாம தான் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்திருக்காங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க. விஜய்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாருன்னா இந்நேரம் வந்து ஒரு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் விஸ்வநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீண்ட இடைவெளிக்கு பின்பு பார்க்கிறோம். ஒரு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு. கண்டிப்பா சார். இப்ப பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு பாத்தீங்க அப்படின்னா அரசியல் ரீதியா தான் அவருக்கு வந்து அழுத்தங்கள் இருக்கு. கூட்டணிக்குள்ள வரதற்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து பாஜகவினர் வந்து எடுத்து பண்றாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லம்மா, இது என்னன்னா, இது இப்போ தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் மக்கள் மத்தியில் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாயிருச்சு. அவங்களுக்கு இப்போ வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு பராசக்தி, ஜனநாயகன், விஜய்னு எடுத்துக்கிறாங்க. பிஜேபி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்களுக்கு விஜய்ங்கிற இந்த ஓட் பேங்க் வந்து அதிமுகவோட வெற்றியை சிதைச்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. ஆனால் அது தொடக்கத்தில் அப்படி இருந்துச்சு. ஆனால் அது எந்த விதத்திலையும் சிதைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது அதிமுக பிஜேபியோடைய அந்த சர்வேயில் தெரிஞ்சிருச்சு. காரணம், விஜய் தொடர்ந்து வந்து தன் ஒரு பக்குவம் இல்லாத தலைவராக முன்னிலைப்படுத்திக்கிறதுனால ஒரு பக்குவம் இல்லாத கட்சி அப்படிங்கிறது மக்கள் மனசில் பதிஞ்சிருச்சு. அவங்க கையில் இவங்க நினைக்கிற மாதிரி வந்து குத்துச்சாவியெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துட்டு போகிறது இல்லைங்கிறது தெளிவாயிருச்சு. என்ன காரணம்னா, அவங்களால ஒரு கூட்டத்தை கூட, தனக்கு வர ஒரு கூட்டத்தை கூட ஒரு ஒழுங்காக கட்டுப்படுத்தி ஒரு சாதாரண கூட்டத்தை கூட நடத்த முடியாதவங்க நீங்கள் 7 கோடி மக்களை எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்க? எதிர்கட்சி ஒரு பக்கம் இருப்பாங்க, எதிர்கட்சியில் 5-6 கட்சி இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வடிவேலு சொல்கிற மாதிரி கால் வச்ச இடமெல்லாம் கண்ணி வெடி மாதிரி இருக்கக்கூடிய அரசியல். இதில் எல்லாம் இந்திய அரசியல் ஒன்று இருக்குது, அவங்க கொடுக்குற ஒரு அழுத்தம் இருக்குது. அப்புறம் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனை, அன்றாட அட்மினிஸ்ட்ரேஷன். முக ஸ்டாலின் ஐயாவே என்ன சொல்லிட்டாங்க, என்ன தூங்கி என்ன எழுந்தாலே என்ன பிரச்சனை வருமோன்னு தெரியலன்னு இத்தனை ஆண்டு காலம் அவங்க அரசியல் இயக்கத்திலேயே இருக்காங்க. அவர்கள் மீது விமர்சனம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் ஒரு அனுபவம் பெற்றவர் அவர், அவங்க அப்பா காலத்திலிருந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே திணறாங்க. அப்போ நீங்கள் எந்த பயிற்சியுமே இல்லாமல், எந்த ஒரு முன்னாடி வந்து அரசியலில் பங்கேற்காமல், ஒரு சாதாரண ஒரு இடைத்தேர்தலை கூட நீங்கள் சந்திக்காமல் இப்போ நான் எடுத்தோன்னா முதலமைச்சர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கனவை வந்து அவங்க பரப்பி விட்டாங்க பார்த்தீங்களா? அதுதான் விஜயனுடைய முதல் தவறு. எதிர்பார்ப்புகளை ஏராளமான அளவு வந்து அவர்கள் பத்திரிகை ஊடகங்களை வைத்து, சமூக ஊடகங்களை வைத்து அவங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க பார்த்தீங்களா? அது அவங்களுக்கே அது வினையாக போச்சு. அவங்க அமைதியாக வந்திருந்தாங்கன்னா மக்கள் வந்து ஒரு கன்வின்சிங்காக ஏற்றிருப்பாங்க. இவங்க எடுத்தோன்னே நான் தான் அடுத்த முதலமைச்சர், கூட்டணி எம்பி நடுவே எல்லா கட்சியும் வரணுங்கிற மாதிரி எல்லாம் பேசி அடுத்தது தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய இந்த தம்பி தங்கிகளாக இருக்காங்கல்ல, அவங்க இல்லை எல்லாமே அந்த குழந்தைங்க பூரா சொல்லுது அடுத்தது என்ன ஆனாலும் விஜய் தான் ஏன் முதலமைச்சர். என்ன கணக்கில் அவங்க சொல்றாங்க தெரியல. இந்த நியமனம் மாற்று வேணும் நினைக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான விஷயங்களை அது இருக்குமா? ஆனால் சாத்தியக்கூறுகள் வேணும் இல்லை. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஒரு மாற்றமாக நீங்கள் வர்றீங்க. 1944 திக, 49 திமுக தொடங்குச்சு. இன்னைக்கு என்ன 1950, இன்னைக்கு 2025. அவங்க இத்தனை ஆண்டு காலம் வந்து அந்த கட்சியை வந்து திமுக இருந்து பிரிஞ்சு அதிமுகன்னு பிரிஞ்சு நிற்கிறாங்க. இன்னைக்கு அந்த அரசியல் வந்து யாருக்குமே பிடிக்கல தான். காரணம் என்ன, குறிப்பாக திமுகவினுடைய அதன் மீதான எதிர்கட்சிகளாகட்டும் மக்களாகட்டும் அது மீது சொல்ல குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒரு அதிருப்தியில் தான் இருக்காங்க மக்கள். அப்போ நீங்கள் அதை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா நீங்கள் எப்படி வரணும்? அவர்களை விட நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஆற்றல் வாய்ந்தவர்களாக வரணும். மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தகுதி படைத்தவங்களா வரணும். ஆமாப்பா இவங்க சரியில்லைப்பா, இந்த கொடுப்போம்ப்பா, இந்த பொண்ணுகிட்ட கொடுக்கலாம்ப்பா, இவங்க ஆட்சி நல்லவா அமைப்பாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு வந்து குவாலிஃபைடாக நீங்கள் வரணும். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும். ஒரு வாக்காளனாக எனக்கு நம்பிக்கை வரணும்.
இவங்களுக்கு பதிலாக உங்ககிட்ட கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு வரணும். இது விளையாட்டு இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஆண்டு 2 ஆண்டில் வந்து கலைஞ்சிட்டு போகிறதுலாம் இல்லை. 5 ஆண்டுகள் ஒரு ஆட்சி நடத்தணும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, குறைபாடுகள் இருந்தாலும் கூட திமுக கையில் ஏன் ஆட்சியை கொடுக்குறாங்கன்னா, அதிமுக வலுவாக இல்லாமல் இருக்குது, அதனுடைய தலைமை சரியில்லாமல் இருக்குது, ஒரு குழப்பமாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் திமுக கிட்ட கொடுத்துருக்காங்க. நீங்கள் கடந்த காலத்தில் வந்து வரலாறெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக 2வது ஆப்ஷன் தான், ஆப்ஷன் 2 தான். நீங்கள் சாய்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் ப்ரிஃபரன்ஸ், முதல் ப்ரிஃபரன்ஸ். அதனால தான் என்னவோ வந்து எம்ஜிஆர் அவர்களை முதன்மைப்படுத்தி எல்லா இடத்துலையும் விஜய் அவர்கள் பேசுறாரு. அதுதான். ஆனால் நீங்கள் எம்ஜிஆருடைய உழைப்பு அப்படிங்கிறது வந்து நீங்கள் விஜய் மாதிரி கிடையாதுங்க. விஜய் வந்து 3 தேர்தலில் நிற்கவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அவர் வந்து மக்கள் அரசியலுக்கு வர்றாரு. அவர் அது விண்டோ ஷாப்பிங் சொல்லுவோம்ல, நம்மளாம் போய் மாலில் போய் வேடிக்கை பார்த்துட்டு வருவோம்ல, அது மாதிரி தான் அவங்க வந்து அவர் வந்து சண்டே மட்டும் இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்ல திருவிழா விருந்தினராக வர்றாரு அவர். அது வந்து நீங்கள் அப்படி. ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை. 17 ஆண்டு காலம் களத்தில் நின்னார் அவர். திரைத்துறையை வந்து செதுக்கிக்கிட்டார். தன்னுடைய வந்து லுக் அண்ட் ஃபீல், தோற்றமாகட்டும், பேச்சாகட்டும், பாடல்கள் வந்து அவருக்கு வந்து 20 டியூன் போடுவாங்க பாடல்களில். அந்த 20 பாடல்களை அவர் தேர்ந்தெடுப்பார். அந்த பாடல்களில் ஒவ்வொரு வரியும் எழுத்தும் வந்து கவனமாக பார்ப்பார் அவர். தான் என்ன கொடி வரணும், அதில் அந்த உடை என்ன நிறத்தில் வரணும், என்ன வந்து வசனம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை களத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அப்போ நீங்கள் எம்ஜிஆர் என்ற ஒருவர் இல்லைன்னா திமுகவே கிடையாது. அதுதான் அடிப்படை ஒன்று. ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டமும் எம்ஜிஆர் என்ற ரெண்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கலாம், திமுகங்கிற கட்சியே உதயமாக இருக்காது. ஸோ அப்போ அது வந்து வெற்றி அடைஞ்சிருக்காது. அது சாதாரணமாக வந்து கரைஞ்சு போயிருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரும் உழைப்பை கொடுத்தவர் 17 ஆண்டு காலம் வந்து அரசியல் கற்றுக்கொண்டு மக்களோட மக்களாக நின்று அவர் வந்து அரசியலை கற்றுக்கொண்டு அவர் இன்னைக்கு ஏன் அவரை பற்றி பேசுகிறாங்கன்னா, மக்களை வந்து எப்படி ஈர்க்கணும், மக்களை அவங்கள எப்படி இன்னைக்கு வந்து அவர் இறந்து போன போது தாலி அறுத்துக்கிட்ட பெண்மணியில் நிறைய பேர் இருக்காங்க. கணவன் இறந்த கூட அறுக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் வந்து மக்களை ஈர்த்த ஒரு தலைவராக இருந்தாருன்னா 17 ஆண்டு காலம் கடினமான உழைப்பு. அஜித் கூட ஒரு படத்தில் சொல்லுவார்ல, கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டு வந்தோன்னா அந்த வசனம் அவருக்கு தான் பொருந்தும். அப்படி அவர் உருவாக்கிக்கிட்டவர் அவர். அப்போ நீங்கள் அதை வந்து எதுவுமே நீங்கள் வந்து சினிமாவில் நடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு படம் வந்து முடிச்சுட்டு ஆடியோ லான்ச் முடிச்சுட்டு அது சாயந்தரம் 7 மணிக்கு மேலே வந்து மக்களை நான் சந்திக்க போகிறேன் அப்படின்னு, அது மக்களை சந்திக்கிறது எப்படி, பனையூருக்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சந்திக்கிற அரசியல் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது. அது ஒரு கனவு. அவர் கண்டு கொண்டிருப்பது வந்து விஜய் கண்டு கொண்டிருப்பதும் கனவு. அவருடைய தம்பி தங்கைகள் ரசிகர்களை வந்து அவர்களுக்கும் கனவைத்தான் ஊட்டி வருகிறாரே தவிர கொஞ்சம் கூட நிஜத்தை போதிக்க. கண்டிப்பா நீங்க கனவை தான் ஊட்டி வளராங்கன்னு சொல்ற ரசிகர்களை தவறுதலாக விஜய் அவர்கள் பயன்படுத்துறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு. ஆமா, பெரிய ஃபோர்ஸ்மா. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த பசங்க நம்ம வந்து வானரப்படைன்னு விளையாட்டுக்காக சொன்னாலும் அவங்க பெரிய எனர்ஜி ஃபோர்ஸ் அது, சரிங்களா? யங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஜென்ஸின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஜென்ரேஷன் அவங்க. அப்போ அந்த ஃபோர்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க? கதவை திறந்து விட்டா திமுன்னு வர்ற மாதிரியும் டிவிக்கேன்னு எங்கே பார்த்தாலும் கத்துறாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்தால் கூட அங்கே போய் டிவிக்கேன்னு கத்திட்டு இருக்காங்க. எங்கள் சிஎம் வந்து விஜய் தான் அப்படின்னா அதாவது ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு. சிஎம்னா என்ன, அது எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, அதனுடைய பொறுப்பு என்ன, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நீங்க அப்படி சொல்றீங்க சார். ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள், அதாவது சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு என்னன்னா அரசியலை ஓரளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா மக்கள், அதாவது பேரண்ட்ஸ்க்கு சொல்றாங்க அரசியலை, இதுதான் அரசியல். ஏமா இவ்வளவு நாள் நீங்க திமுகக்கும் அதிமுகக்கும் நீங்க ஓட்டு போட்டீங்க, இப்ப விஜய் அண்ணாக்கு போடுங்க அப்படின்னு சிறுவர்கள் முதற்கொண்டு பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்றக்கூடிய நிலை. ஏன்னா அவர்களுடைய வயதுல நமக்கு அரசியல் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருந்தது. இப்ப சிறுவர்களுக்கும் அரசியல் தெரியுது அப்படின்றத விஜய் அவர்கள் தானே கடத்தி. என்ன அரசியல் தெரியுதுமா விஜய்யுடைய தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கும்? இப்போ நீங்க அரசியல் தெரிந்தவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்க இல்லைங்களா? முதலாக காங்கிரஸ் கட்சி தான் இங்கே விடுதலை போராட்டத்தில் காங்கிரஸ் இயக்கம், காந்தி தலைமையிலான காங்கிரஸ் இயக்கம் வந்தது. அதுக்கு தான் பின்னாடி அந்த குல்லாவை மாட்டிக்கிட்டு அவர்கள் அப்படியே காங்கிரஸ் கட்சி நேருலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ராகுல் வரைக்கும் இருக்குது. அவர்களுக்கு இல்லாத அனுபவமா? ஏன் தோற்று போகிறாங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுகவுக்கு இல்லாத அரசியல் அனுபவமா? ஏன் தோற்று போகிறாங்க? திமுக கிட்ட இல்லாத அரசியல் அனுபவமா? ஏன் தோற்று போகிறாங்க? டொனால்ட் ட்ரம்ப்பும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரக் ஒபாமாலாம் ஏன் நீங்கள் இங்கே கூட இப்போ சொல்லலாம், ஊழல் இருக்குதுப்பா, இவங்க மேலே திமுக ஊழல் பண்ணிட்டாங்க, அதிமுக ஊழல் பண்ணிட்டாங்க, மாற்றி குற்றச்சாட்டு சொல்லி மக்கள்கிட்ட வரவேற்பு வாங்கி ஒருத்தர் ஜெயிச்சிடலாம், ஒருத்தர் தோத்துடலாம். நீங்கள் வெளிநாடுகள், ஊழலே இல்லாத வெளிநாடுகள்லாம் ஏன் தோற்று போகிறாங்க? அப்போ அது இல்லை. அது நீங்கள் அப்போ அவ்வளோ அனுபவம் வாய்ந்த அமெரிக்காவில் வந்து ஒரு பிரசிடென்ட் ஆகணும், ஒரு எதிர்கட்சி ஆகணும் அப்படின்னா அங்கே மக்கள் அவ்வளோ தேர்வு வைக்கிறாங்க. இவர்களை விட நீங்கள் என்ன சிறந்ததாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தேர்வு வைக்கிறாங்க. அப்போது ஏன் தோற்று போகிறான்? அவங்க அவ்வளோ அறிவாளிக்கு தானே. அது இல்லை. அது அப்போ என்ன பொருள்னா, நீ சினிமாவை மட்டுமே வைத்து கொண்டெல்லாம் வந்து இங்கே வெற்றி பெற்று விட முடியாது அப்படிங்கிறது தான் அடிப்படை. அதெல்லாம் நான் வந்து இது சினிமா அடுத்த முதலமைச்சர் நான் தான், அடுத்தது நான் தான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதை மீண்டும் சொல்கிறேன்.
அவர்களுக்கு அரசியல் தெரியவே இல்லைங்கிறதான் பிரச்சனை. அரசியல் தங்களுக்கு தெரிந்து விட்டதாக அவர்கள் கனவு உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அரசியல் என்ன தெரியுங்களா, சினிமாவில் வந்து அவங்க விஜய் என்ன அரசியல் பண்ணாரோ அதுதான் அரசியல் நினச்சிட்டு இருக்காங்க. அவர் பேசின பஞ்சு டயலாக்கு, அவர் வந்து பேசக்கூடிய வசனங்கள், அவர் ஒரே ஒரு ஆள் ஒத்தையாள், அவர் வந்து தனிப்பட்ட முறையில் 4 பேர் சேர்ந்து அவர் கையை பிடிச்சி அமுக்குன்னு அவரால் தள்ள முடியுமா? ஆனால் சினிமாவில் 1000 பேர்த்த வந்து அடிக்கிறார் இல்லைங்களா? இதே மாதிரி தான் அவங்க அரசியல் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் இந்த கட்சிகளெல்லாம் தோற்று போகுது? இவ்வளோ 24 மணி நேரம் வந்து இப்போ நீங்கள் அரசியலிலே இருக்கக்கூடியவங்க. இவராக சண்டே பொலிட்டீஷியனுங்க. மற்ற நீங்கள் நான் சொல்லக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் 24 மணி நேரம் அரசியல் இருக்காங்க. 14 ஆண்டு காலம் ஆச்சு அரசியலில் வந்து கத்தி தொண்டை தண்ணி போக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் இப்போ தான் 8 விழுக்காடு வாங்கியிருக்காரு. அப்போ மக்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளவு கோமாளிகளாக இல்லை. பார்ப்பதற்கு அவர்கள் வந்து ஏமாந்தவர்கள் போல தோன்றும், ஆனால் முடிவெடுப்பதில் தெள்ள தெளிவானவர்கள் வாக்காளர்கள். அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய அளவிலே இருக்கும். இந்திய அளவில் நீங்கள் தமிழ்நாடாவது நீங்கள் வந்து எல்லாம் தமிழ் பேசக்கூடிய மக்கள். இந்தியாவில் நீங்கள் 32 மொழி பேசுகிறோம். ஆனால் பாஜகவா காங்கிரஸ் ஆகும்போது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி வந்து வாக்குகள் விழுகுது? யாராவது நம்ம பேசிக்கிறோம். ஆந்திராக்காரன் கூப்பிட்டு அப்பா நீங்கள் காங்கிரஸுக்கு இந்த ஓட்டு போடணும் சொல்கிறாங்க. பீகாரியை கூப்பிட்டு இன்னொருத்தன் சொல்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒரு மொழியும் தெரியாது. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் சேர்ந்து வேண்டாம் பிஜேபின்னா பிஜேபி வேண்டாம்னா காங்கிரஸ், இப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த மேண்டேட்னு சொல்லக்கூடிய வாக்காளர்கள் வந்து அவ்வளவு கோமாளிகள் எல்லாம் கிடையாது. அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கு இந்த ஊடகம், பத்திரிகை ஊடகத்தில் வச்சு கட்டக்கூடிய 20 விழுக்காடு இருக்குது விஜய்க்கு. அடுத்தது அவர் தான் பிரதமர், வந்துட்டு முதலமைச்சர் அவர் தான் வந்தாருன்னா அவர் தான் என்பதால் இதெல்லாம் வந்து பொய், இது ஒரு மாயை. இது வந்து உண்மையிலேயே அதை தான் சொல்ல. அரசியல் என்பது சினிமா அல்ல. சினிமாவில் நீங்கள் வந்து நான் 1000 பேர் அடிக்கிற மாதிரி நீங்கள் காண்பிக்கலாம். ஆனால் நீங்கள் விஜய் வந்து நைட்டு ஒரு எடுத்துக்காட்டாக கவுன்சிலராகவே இருக்கார் வச்சுக்கலாம். விஜய் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா 12 மணிக்கு வந்து சாக்கடை பிச்சுக்கிச்சுங்க, கரண்ட் இல்லைன்னு வந்து கதவுக்கிட்டே வந்து நிற்பான். கவுன்சிலரை வெளியே வாயாம்மா, புரிஞ்சுங்களா? ஓட்டு போட்டிருக்கல என்ன படுத்து தூங்கிட்டுருக்குன்னு கேட்பான். எம்எல்ஏவாகட்டும் எம்பி ஆகட்டும் அதுதான். ஏன் இன்னைக்கு வந்து அவ்வளோ செல்வ பெருந்தகை போன வாரத்தில் என்ன சொன்னாங்க? தொகுதி பக்கமே வராது, எம்பிஏ வரான்னு கேட்குறாங்கல்ல. ஏன்னா ஓட்டு போட்டிருக்கான், புரிஞ்சுங்களா? அப்போ மக்கள் கேள்விக்கே பதில் சொல்ல முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து கமாண்டோ ஃபோர்ஸோட பெரிய வந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு பிஜிஎம் போட்டு தொலைக்காட்சிகளெல்லாம் வந்து மியூசிக் போட்டுட்டுலாம் நீங்கள் மக்கள் சேவை செய்ய முடியாது. நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்பான் சாதாரணமாக ரோட்டில் வந்து ஓட்டு போட்டவங்க. அப்போ நீங்கள் இது வந்து நிஜத்தில் அவமானம் இருக்கும். கட்சிக்காரன் திட்டுவான், எதிர்கட்சிக்காரன் தொல்லை பண்ணுவான், மக்களே வந்து சண்டை போடுவாங்க. ஒரு அரசியல்வாதி 24 மணி நேரம் தூங்கணும், 24 மணி நேரம் முழிச்சிருக்கணும். அவன் தூக்கமே இருக்காது, சரிங்களா? ஏன்னா சொந்த கட்சிக்காரனே எவன் இதெல்லாம் விஜய் அவர்களுக்கு புரியாம தான் விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்திருக்காங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? விஜய்க்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாருன்னா இந்நேரம் வந்து ஒரு பயிற்சியெல்லாம் எடுத்திருப்பாரு. நீங்கள் ஒரு எந்த ஒரு பள்ளிக்கூட இப்போ தேர்வு எழுதுலன்னா படிக்கிறீங்களா இல்லையா? படித்து தானே நீங்கள் வந்து போய் தேர்வு எழுதுறீங்க. அரசியலுங்கிறது எவ்வளோ பெரிய தேர்வு அது. நீங்கள் எல்லாம் அல்லது நீங்கள் படிப்பறிவாது உங்கள்கிட்ட இருக்கா? படிப்பறிவுனா வாசித்தறிவது இல்லை கேட்டறிவது. இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு மேடையில் பேசியிருக்கீங்களா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட் வந்து செய்தியாளர் கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்களா? அப்போ உங்களை பற்றி எதுவுமே தெரியாதே, நான் எப்படி ஓட்டு போட முடியும்? மக்கள் வந்து விரும்புறாங்களே சார் விஜய் அவர்களை வந்து. அது நீங்க இருந்துச்சு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வரை எல்லாருக்குமே வரணும், ஒரு மாற்று வரணும், விஜய் வந்து அருமையாக செஞ்சுடுவார். ஆனால் இப்போ அவருடைய அந்த ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும் பொழுது இப்போ எனக்கு தெரிந்து விஜய் ரசிகர்களே என்கிட்ட நிறைய பேர் நான் இப்போ சந்திச்ச போது ஐயா விஜய் தொண்டர் கிடையாதுங்க, விஜய் ரசிகர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இந்த மாற்றம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. நான் அவங்க கேடர் கிடையாது, விஜய் ரசிகர். இப்போ எனக்கு தான் விஜய் பிடிக்கும், உங்களுக்கு தான் விஜய், எல்லாத்துக்கும் விஜய் நேசன் அப்படி நடிப்பு பிடிக்கும். ஆனால் நான் பொலிட்டீஷியனாக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் அவர் மேலே வன்மத்திலேயே பேசுகிறோம். நீங்கள் பொலிட்டீஷியனாக நீங்கள் இன்னும் குவாலிஃபை ஆகலை சார். சரிங்க சார், இது வந்து சின்ன ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப சுற்றியெல்லாம் வளைக்க வேண்டாம், ரொம்ப ஆழமாகலாம் இதுக்கு போய் சிந்திக்கிற அளவுக்கு பிஹெச்டி படிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லைம்மா. ஒரு கூட்டம் ஒரு ஊரில் கரூர்ங்கிற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் வந்து தன்னுடைய தொண்டர்கள் எப்படி இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். கோயம்புத்தூரில் வந்து பூத் கமிட்டி மீட்டிங் கதவை திறந்து விட்டா எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடி வருது. ஒட்டுமொத்தமாக இந்த மந்தையிலிருந்து ஆடுகள் மாடுகள்லாம் வெளியில் வர மாதிரி வர்றாங்க. அதில் ஏதாவது ஒரு பொண்ணு தட்டு மாதிரி விழுந்திருந்தா கூட மீதி இருக்கலாம் முடிச்சுட்டு போயிருக்க மாட்டானா? அப்போ உங்கள் ஆட்கள் பூரா இப்படி தான் இருக்காங்கன்னு தெரியும் போது நீங்கள் ரோட் ஷோ பண்ணும்பொழுது உங்களுதுலேருந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் வாலண்டியர்ஸை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்க முடியுமா முடியாதா? இதுக்கு போய் சிபிஐ முன்னாடி உட்காந்துட்டு இருப்பீங்களா? ஒரு மொக்க இதுங்க.
ஒரு கூட்டத்தை வந்து ஒரு சாதாரண தன்னுடைய ரோட் ஷோ போறாரு, தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் வர்றாங்க, அவர் பெண்கள் அதிகமாக வர்றான்னு தெரியும், குழந்தைகள் அதிகமாக வர்றாங்க, ஏன்னா இவர் நடிகர் அப்படிங்கிறனால வர்றாங்க, பார்க்க வர்றாங்க. அப்போ அதுக்கு எவ்வளவு நீங்கள் முன்னேற்பாடாக இருந்திருக்கணும். அந்த எந்த முன்னேற்பாடுமே செய்யாமல் பஸ்ஸில் வந்து எல்லாம் கீழே விழுந்து இறந்ததுக்கு பிறகு இவரும் ஓடிட்டாரு, கட்சிக்காரங்க யாரையும் காணா. இப்போ இந்த அடிப்படை பொறுப்பு கூட இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி வந்து இன்னைக்கு போய் சிபிஐயில் போய் நிற்க வேண்டியது அவசியமற்ற ஒன்றாக நம்ம பார்க்கணும். கண்டிப்பா சார். இப்போ இவங்க அதாவது சிபிஐ விசாரணைக்கு போயிருக்காங்க, அப்போ இது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லைம்மா, கூட்டணிக்கு எதுக்குமா இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க போகிறாங்க? நீங்கள் விஜய்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குதுன்னா நீங்கள் விஜய் இப்படிலாம் கூப்பிட்டெல்லாம் நீங்கள் வந்து கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை